ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது அந்த டிவோர்ஸ் பேப்பரை நம்ம ஹாங் பார்த்துருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல நம்ம யூன்ஹோ தான் அந்த எல்லா தப்பையும் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த யூன் சாங் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பர்ஃபெக்டா செட் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இப்போ ஹாஸ்பிட்டலில் செக்அப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹாங்கை பற்றி தான் அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு யூன்ஹோ கிட்ட. அவங்க நினைச்ச அளவுக்கு இன்னும் அந்த WBC கவுண்ட் அதிகமாகவே இல்லை, அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா அது கண்டிப்பாக ரிஸ்க் தான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லாமே சரியாகிடும். இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்க நிறைய பர்சன்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருந்தாலும் ஏதோ ஒரு மிராக்கல் நடந்து அவங்க பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. அதுக்கு காரணம் அவங்க லைஃப்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். அவங்களுடைய குழந்தைங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், இல்லைன்னா அவங்க லைஃப்ல ஏதாவது ட்ரீம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்னு அவங்க நினைச்சா மட்டும்தான். ஹாங்கும் அப்படி ஏதாவது ஒரு ரீசன் இருந்தா ரொம்ப நல்லது. அவர் சொல்றது எல்லாத்தையுமே இவனு கேட்டுட்டு உட்காந்துருக்கான். இப்படி ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்டாஃப் வேகமா வந்து ஹாங் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னு சொல்ல, இப்ப எதுக்கு இந்த வேலையை பண்ணிருக்கான்னு நம்ம யூன் தான் நேரடியா அவங்களை போய் மீட் பண்ணி சமாதானப்படுத்தி பேசுறான். ஹாங் இந்த மாதிரி திடீர்னு நீயெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆக கூடாது, உன்னோட செக்அப்லாம் முடிஞ்சு அடுத்து உன்னுடைய ட்ரீட்மெண்ட் எப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. பதிலுக்கு நம்ம ஹாங், நீ இப்பவும் எதுக்காக முன்னாடி நடிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. நான் இறந்து போக போறேன்னு தெரிஞ்சதுமே நீ உன்னோட லைஃப்ல ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பல்ல, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு என்கிட்ட வராதுன்னு சொல்றாங்க. ஆனா யூன்ஹோ கேட்கிற மாதிரி இல்ல. அவங்களோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு கோவத்துல என்னமோ பேச ஆரம்பிச்சிடறான். நீ என் மேல எதுவும் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட மாட்டல்ல, உண்மையாவே உங்ககிட்ட இருந்து பிரிய போறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கே நல்லா தெரியும் நான் கூட இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு. கிட்டத்தட்ட நான் என்னுடைய லைஃபே வெறுத்துட்டு நான் நரகத்துல இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நீ எந்த அளவுக்கு செல்ஃபிஷ், எப்படிப்பட்ட ரூடான பொண்ணுன்றது உனக்கே தெரியும். உன் கூட இருக்கிறதுனால எனக்கு ரிச்சான லைஃப்லாம் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் நான் உன்னை ஏன் டிவோர்ஸ் பண்ணி பிரியணும்னு நினைக்கிறேன். உன் தொல்லை தாங்க முடியாம தான். இதெல்லாம் கேட்டு ஹாங் டென்ஷன் ஆகி எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்றாங்க. ஆனா கேட்க மாட்டான். அவங்களை இன்னும் இரிட்டேட் பண்ற மாதிரி எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுமே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா. நான் அதுக்காக தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். நீ இதுக்காகலாம் என் மேல கோவப்பட்டு நான் பழி வாங்காம டிவோர்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும், நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அது நீ எனக்கு பண்ற ஒரு பெரிய ஹெல்ப் நான் எடுத்துக்கிறேன். அவங்க முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் எதிர்பார்க்கறதும் அதுதான். ஹாங், நம்ம திரும்ப எப்ப கொரியாக்கு போக போறோம்? ஏன்னா நீ தானே சொல்லியிருந்த அந்த வில்லுல எனக்காக சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னு. விட்டா நம்ம ஹாங் அவனை இங்கே அடிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வருது. என் ஃபீலிங்ஸோட நீ ரொம்ப விளையாடிட்டு இருக்க, இப்ப நான் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூன்ஹோ வேணும்னே சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கான். உன்னால என்ன பண்ண முடியும்? நீ என்ன பழி வாங்க போறியா என்ன? உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்லி அவங்க டென்ஷன் பண்ணி விட்டுறான். இதுக்கப்புறம் நடக்க போறது நீயே பாருன்னு ஹாங் சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம யூன்ஹோ அந்த டாக்டர் சொன்னதுனாலதான் இப்படிலாம் வேணும்னே பண்ணிட்டு இருக்கான். அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாள் மறந்துட்டாவது நம்ம ஹாங் இவனை இப்படிலாம் பழி வாங்கலானாவது யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அதனாலதான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு சேர்மனை காட்டுறாங்க. சியோல் அப்புறம் ஹாங்கோட அப்பா அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் உட்காந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப குயின்ஸ் குரூப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு வெளியே தெரிஞ்சா இந்த கம்பெனியோட ஓனரா இருந்தாலும் சரி, சேர்மனை லாயர் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. எல்லாரும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது சேர்மன் என்ன சொல்றாரு, சியோலை பார்த்து கேட்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சியோல் வயசுல இருக்கும்போது நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஜெயிலே இருந்திருக்கேன். சேர்மன் இப்படி சொல்றாரா? இதை கேட்டு ஹாங்கோட அப்பாவும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒருவேளை சியோல் ஏஜ்ல நான் இப்ப இருந்தாலும் கம்பெனியை காப்பாத்துறதுக்காக வேற எதை பத்தியும் கவலைப்படாம ஜெயிலுக்கே போயிட்டு வந்துருவேன். இப்படி இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி அவனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு நிலைமை வந்தா இங்க சும்மாவே இருக்க சியோல் அங்க அனுப்பி விட்டுலான்றதே உங்களுடைய பிளான் போல இருக்கு. அவனு இது புரிஞ்சுக்கிட்டு என்னாலாம் ஜெயிலுக்கு போக முடியாது, நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பா அங்கெல்லாம் போகவே மாட்டேன். அவனோட அப்பா அவங்க கிட்ட இதுக்காக நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, உன் லைஃப்ல நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல அவனுடைய பேர் வெளியே தெரிஞ்சாதானே குயின்ஸ் குரூப்போட அடுத்த ஜெனரேஷன் நீதான்றது புரியும் மக்களுக்கு. இப்படிலாம் அவனுடைய அப்பா அவங்க கிட்ட என்னமோ பேசி அவனுக்கு ஐஸ் வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மீட்டிங்ல இருக்க ஒரு ஆளு சேர்மன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. நம்ம கம்பெனில நம்ம பண்ண மிஸ்டேக் வெளியே தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டான ஒரு விஷயத்த செஞ்சாகணும். இதனால நம்ம ஷேர்ல பல பிரச்சனை வரும். அதனால வேற எதை பத்தி யோசிக்காம யூன்சங் கிட்ட டீலிங் போட்டுருங்க. சேர்மனும் வேற வழி இல்லாம சியோல் கிட்ட இந்த ரிசார்ட்கான பிளான் அவன் யூன்சங் கிட்ட சொல்லியிருப்பான்ல, அதை ஃபைனல் பண்ண சொல்லி அதுக்கான வேலையை ஆரம்பிக்க சொல்லிடுறாரு. ஒரு மீட்டிங்ல இவன் யூன்சங் கிட்ட அதுக்கான டீலிங் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இப்பதான் நம்ம யூன்ஹோ அப்புறம் ஹாங் ரெண்டு பேருமே கொரியாக்கே வந்து ரீச் ஆகுறாங்க. அவன் வந்ததுமே இந்த ரிசார்ட்கான ஐடியா தான் ஸ்டார்ட் ஆகி இருக்குன்றது நியூஸ்ல பாக்குறான். அவனுக்கு ஒன்னும் புரியல. இது இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண வேணாம், இதுக்கு சரியான கவர்மெண்ட் லைசன்ஸ்லாம் எதுவும் இல்லை, நம்ம சொல்லிட்டு தானே போனோம். அப்புறமா எதுக்கு இந்த சியோல் தேவையில்லாம இது ஸ்டார்ட் பண்ணிருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண அந்த யூன்சங் காட்டுறாங்க. அவனோட டீம் கூட உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த ரிசார்ட்டை ரெடி பண்ண போறது குயின்ஸ் குரூப் அப்புறம் யூன்சங்கோட பணத்துல தான். ஏன்னா ரெண்டு பேருமே இதுல ஷேர் ஆகி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
இதுக்காக அதிகமான பணத்தை ஸ்பெண்ட் பண்ண போறது குயின்ஸ் குரூப் தான். இது ஒரு பெரிய கம்பெனி அப்படின்றதுனால நிறைய பேர் இதை நம்பி நிறைய பணத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரிசார்ட்டை உருவாக்குறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது நானே அவங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவேன். அப்ப குயின்ஸ் குரூப்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணவங்க மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அதுல ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணுவேன். குயின்ஸ் குரூப்ல இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுடைய ஷேர்லாம் ஆல்ரெடி நான் நிறைய வாங்கிட்டேன். இவங்க பண்ண மிஸ்டேக் மட்டும் வெளியே தெரிஞ்சாலே போதும், குயின்ஸ் குரூப்போட ஸ்டாக் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் நானே அது எல்லாத்தையுமே வாங்கிடுவேன். யாராலையும் நம்பவே முடியாது, குயின்ஸ் குரூப்போட ஒரு பெரிய பார்ட்னரா இருக்க போறதே நான் தான் கடைசியில. இப்படி எல்லாம் இந்த யுன்சங் அடுத்தடுத்து பண்ண போற பிளான்லாம் பத்தி பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண ஹாங்கோட வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய ஃபேமிலி மீட்டிங்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்ப ஹாங் வந்திருக்காங்களா, அதனால சேர்மேன் அவங்க கிட்ட தான் சில கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. யுன்ஹூ தான் இந்த எல்லா வேலையும் பண்ணிருக்கான்னு ப்ரூஃப் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல அவன் தான் உண்மையை சைன் பண்ணிருக்கானா, இது அவனோட சைன் தானான்னு கேட்க, ஹாங்கோட அம்மா வேற யார் அதை பண்ணிருக்க போறா, கண்டிப்பா அவனோட வேலை தான் அது. அதுக்கப்புறம் சேர்மன் அவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட ரூம்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பேசுறேன்றதெல்லாம் கேட்கறதுக்காக டிவைஸ் எல்லாம் செட் பண்ணி குயின்ஸ் குரூப்போட சீக்ரெட்லாம் வேற கண்ட்ரீஸ்க்கு வேணும்னே ஷேர் பண்ணிருக்கிறது, இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கான். ஆனா ஹாங்க் டிவோர்ஸ் பண்ணணும்னு அவன் பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலை, ஒரு வேலை அவன் இப்படி பண்ணதுக்கான காரணம் அவனுக்கு வேற ஏதாவது அஃபேர் இருக்குமோ? இப்படிலாம் சேர்மன் என்னென்னமோ யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கான காரணத்தை நம்ம சீக்கிரமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் மேல பயங்கர கோவத்துல உட்கார்ந்து இருக்க நம்ம ஹாங்க அதெல்லாம் நீங்க ஒன்னும் பண்ண வேணாம். அவன் என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு தானே ரொம்ப ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு டிவோர்ஸ் எல்லாம் தந்து இந்த குயின்ஸ் குரூப்பை விட்டு அவனை வெளியே அனுப்பி ஆகணும். அதுக்கு முன்னாடி அவனுடைய எல்லா டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நானே செக் பண்றேன். அவன் யாரை கடைசியா மீட் பண்ணி எந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கான்றது கூட, இதுக்கு காரணம் அவன் தான்ற மாதிரி என்கிட்ட ஒரு சின்ன விஷயத்துல மாட்டினா கூட நான் அவனை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அவன் பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய ஃபைன் அமௌண்ட் அவன் கட்டி ஆகணும். நம்ம யுன்ஹூவை ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற முடிவோடு இப்ப இவங்க இருக்காங்க போல இருக்கு. என்னோட இந்த பிரச்சனையில நீங்க எதுவும் தேவையில்லாம நடுவில் வந்து தலையிட வேணாம், இதை நானே பார்த்துப்பேன் அப்படின்னு அங்க இருந்து போகும்போது கூட ஞாபகமா அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு போறாங்க. இப்ப நம்ம யுன்ஹூவை தான் காட்டுறாங்க. கொரியாக்கு வந்ததுமே அவனோட ஃப்ரெண்டை தான் போய் மீட் பண்ணி பேசுறான். அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தானே அந்த மெமரி கார்டு ப்ரூஃப் இருக்கு, அதை வாங்குறதுக்காக வந்திருக்கான் போல இருக்கு. ஆனா யுன்ஹூவை பத்தி கவலைப்பட்டு அவனுடைய ஃப்ரெண்டு புலம்ப ஆரம்பிச்சிடறான். ஹாங்கும் உனக்கும் நடுவில் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு, நீ எப்படி இவ்வளவு அசால்ட்டா இருக்கன்னு எனக்கு புரியல. ஹாங் இதுக்கப்புறம் கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டான்னு மட்டும் தெரியுது. அவ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமா கோவப்படுவான்னு சொல்லியிருந்தல்ல, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதும் ஹாங் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு கேட்க, அப்ப அவன் என் மேல கோவப்படவே இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டான்னு அவன் சொல்றான். கார்ல போகும்போது கூட அவனோட ஃப்ரெண்டு யுன்ஹூ இப்ப நீ என்னதான் பண்ண போற, ஹாங் கிட்ட இருந்து நீ டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் உனக்கு இப்போ பிரச்சனை தான், உன்னை எப்படிலாம் பழி வாங்கலான்னு அவன் கண்டிப்பா பிளான் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்ல, எனக்கும் அது நல்லாவே தெரியும். இப்ப ஹாங்க்கு அவரோட லைஃப்ல தேவைப்படுறது இல்லாம இந்த மாதிரி சின்னதா ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் தான். அவள் லைஃப் நினைச்சு அவ கவலைப்பட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண அதுவே எனக்கு போதும். அவளுடைய ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சு அவளுடைய பிரச்சனை எல்லாமே சரியாகணும்னு ஆசைப்படுறேன். அதனால தானே இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்னு அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையுமே சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம யுன்ஹூ என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நேரடியா சேர்மனை மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்திருக்கான். அவன் உள்ள என்டர் ஆகும் போதே இந்த சிவில் தான் தேவையில்லாம வந்து அவனை தடுத்து பேச ஆரம்பிக்கிறான். நீ எதுக்கு இப்ப இங்கெல்லாம் வர, நீ எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. குயின்ஸ் குரூப்போட கண்ட்ரோல் எல்லாமே உனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தானே பிளான் பண்ணி நீ இது எல்லாத்தையும் பண்ண. ஆனா நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது, அது எல்லாமே எனக்கு தான் கிடைக்கும். இப்படி இவன் சீரியஸா பேசிட்டு இருக்கா. நம்ம யூன்ஹூ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் இருக்கட்டும், அந்த ரிசார்ட் ப்ராஜெக்ட் எதுக்கு மறுபடியும் ஆரம்பிச்ச, அதுலதான் பிரச்சனை வரும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல. அந்த ப்ராப்பர்ட்டியோட டெஸ்ட்லாம் இன்னும் சரியா முடியல, அதனால அந்த இடத்துல லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். இதுல அதிகமா ப்ராஃபிட் வரும்னு யாரோ வேணும்னே உங்ககிட்ட போய் சொல்லி உன்னை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான் உனக்கு கிடைக்கும். அதனால நான் சொல்றதை கேளு, இந்த ப்ராஜெக்ட் இதோட விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கான். சியோல் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. இது என்னோட ப்ராஜெக்ட், இந்த விஷயத்துல நீ எதுவும் தலையிட வேணாம், எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு, உனக்கு புரியுதா? இதுக்கு மேல இந்த சியோல் கிட்ட பேச முடியாதுன்னு நம்ம யூன்ஹூ சேர்மனை பார்த்து பேசலான்றதுக்காக நேரம் உள்ளே போயிடுறான். ஆனா அவனை யாருமே உள்ள போக விட மாட்டாங்க. அங்க போய் பார்த்தா ஹாங்கோட வந்து அவங்க கிட்ட கத்திட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவங்களையும் சமாளிச்சுட்டு சேர்மனை மீட் பண்றதுக்காக கடைசியில உள்ள போயிடுறான். ஆனா இப்ப நம்ம யூன்ஹூ வேற ஏதோ ஒரு பர்சன் மாதிரி அவனை ஃபுல்லா செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. சரி, அவராவது கொஞ்சம் தெளிவா பேசுவார், அவர்கிட்ட விஷயத்த சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா, யூன்ஹூ நீ எப்பயாவது உண்மையை சொல்லு, நீ எந்த கம்பெனிக்காக இங்க வந்து ஸ்பை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, இவர் இப்ப எதை பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்ற விஷயம் எனக்கு தெரியாது, சும்மா நடிக்காத. குயின்ஸ் குரூப்போட சீக்ரெட் எல்லாமே நீ மத்த கம்பெனிஸ்க்கு ஷேர் பண்ணிருக்க. என்னோட ரூம்ல நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்காகவே டிவைஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நீ திடீர்னு ஹாங்க டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கிறது, இது எல்லாமே உன்னோட பிளான்ல தான் வருதா? நம்ம கம்பெனியோட ஃபைனான்சியல் ஹெட்டும் நீயும் சேர்ந்து தானே இந்த வேலையெல்லாம் பண்றீங்கன்னு கேட்க, இப்பதான் நம்ம யூனுக்கு யாரோ அவனை ஃப்ரேம் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது புரியுது. அதுக்கப்புறம் நம்ம யூனு அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஃபைனான்சியல் ஹெட்டோட போட்டோ காட்டுறான். அவர் கூட சேர்ந்து ஒருத்தர் நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காருல்ல, இப்ப வரைக்கும் இந்த ஃபைனான்சியல் ஹெட் பண்ண எந்த ஒரு தப்பையும் அவர் கண்டுபிடிச்சதே இல்ல. இந்த மிஸ்டேக்லாம் நடக்கிறதுக்கு இவங்க தான் காரணம், எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்கிற சேர்மனுக்கே டவுட்டா இருக்கு. அப்ப யூன்ஹூ மேல எந்த ஒரு தப்பும் இல்லை, இப்ப அவன் உண்மைதான் சொல்றானா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அவங்க ரெண்டு பேரும் தான் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம்னு கிடையாது. யாரோ ஒரு பர்சன் அவங்க கிட்ட சொல்லிதான் இந்த மாதிரி தேவை
தேவையில்லாம இவங்க 2 பேரும் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அதே பர்சன் தான் கரெக்டான இங்க இல்லாதப்ப பிளான் பண்ணி எல்லா தப்பையும் நான் தான் பண்ண மாதிரி என்னோட ரூம்ல எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிருக்கான். பதிலுக்கு சேர்மனும் நீ சொல்றதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியல, இவ்ளோ சொல்ற, அப்ப இதெல்லாம் பண்ண அந்த பர்சன் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க அது யாருன்னு எனக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல, ஆனா நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுல அந்த நெப்போலியன் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி அந்த யூன்சங் வேற பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே பதறி போய் அவனுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த ஆளுக்கு கால் பண்ணி யூன்ஹோக்கு மேல டவுட் வந்துருச்சு, சீக்கிரம் அவனுடைய வேலையை முடியும்னு சொல்றான். அவன் எந்த வேலையை சீக்கிரம் முடிக்க சொல்றான் நமக்கு இன்னும் தெரியல, எல்லாமே போக போக தான் தெரியும். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு யூன்ஹோட சொந்த வீட்டுல நடக்கிறத காட்டுறாங்க. அவனோட பிரதர் டேய் இருக்கான்ல, அவனால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஷேர்ஸ் எல்லாம் அவனு குயின்ஸ் குரூப்ல வாங்கி வச்சிருக்கான் போல இருக்கு. அதெல்லாம் உட்காந்து அவன் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சியோன் வந்து அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஷேர் எல்லாம் வாங்குறதுக்கு இவன் நிறைய பணத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதனால இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வர யூன்ஹோட அம்மா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நேற்று ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்திருந்தது போல இருக்கு. அதனால அவங்களுடைய பையனை கால் பண்ணி பேசலான்னு வந்தா இப்ப போன் அட்டன் பண்றது ஹாங்கோட அம்மா. உங்க பையன் எங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை தர்ற மாதிரி என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கான். அவன் ஹாங் கிட்ட டிவோர்ஸ் வாங்க போறான்ற விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தானு கேட்க இவங்களும் உளறிடுறாங்க. ஆமா, ஒரு நாள் அவன் ரொம்ப சோகமா ஊருக்கு வரும்போது அந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தான். ஆனா அதை நீங்க சீரியஸா எடுத்துக்க வேணாம். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் 2 பேருக்கு நடுவில் சின்ன சின்ன பிரச்சனை வர்றது ஒரு சாதாரணமான விஷயம் தானே. கோவத்துல அவன் அப்படி எங்க கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அவன் ஹாங் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. கடுப்புல இருக்கிற ஹாங்கோட அம்மாவும் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க, உங்க பையன் என் பொண்ணை டிவோர்ஸ் பண்ணி பிரியறதுக்காக பேப்பர்ல சைன் எல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருக்கான். இதுக்கு மேல என்ன நடந்தாலும் சரி உங்க பையனை இந்த ஃபேமிலியை விட்டு பிரிச்சு அனுப்பாம விட போறதா இல்ல அப்படின்னு கோவமா பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டதே உங்க 3 பேருக்குமே பயங்கர ஷாக்கு. டேய் என்ன பண்றான், அவனுடைய சேஃப்டிக்காக அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே உடனே சேல் பண்ணிடுறான். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க இந்த டிவோர்ஸ் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு ஷேர் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இந்த டேய் என்ன பண்றான், அவனோட அப்பா அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையே சொல்றான். நம்ம யூன்ஹோ ஹாங் டிவோர்ஸ் பண்ணி அவங்களுடைய ஃபேமிலில இருந்து பிரிய போறான் போல இருக்கு அப்படின்னு. இது எப்படியாவது சரி பண்ணி ஆகணும்னு யூன்ஹோட அப்பா அவருடைய ஃப்ரெண்டு சாங் கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. இதை சரி பண்ணணும்னா நம்ம 2 விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்க டிவோர்ஸ் பண்ணி பிரிய போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்களா? 2வது விஷயம், அப்படி அவங்களுக்குள்ள என்னதான் ப்ராப்ளம், அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சா 2 பேரும் சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. இப்படி இவங்க ஒரு பக்கம் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஹாங்கோட அம்மாவை காட்டுறாங்க. சேர்மனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யூன்ஹோ டிவோர்ஸ் பண்ண போறான் அப்படின்றதுல அவனுடைய அம்மாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம், அவங்க நம்ம கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஹாங் அங்க போனதெல்லாம் வீடியோவை எடுத்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க, நம்மளுடைய பெர்மிஷன் கூட கேட்காம. இப்படி இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஆன்ட் ஜோ வராங்க. யார் மேல என்ன தப்பு இருக்குன்னு தெரியாம நீங்களே ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க, யூன்ஹோ இதை கன்ஃபார்மா பண்ணணும், உங்களுக்கு தெரியுமா? ஹாங்கோட அம்மாவும் எனக்கு கண்டிப்பா தெரியாம தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கான்னு. நீதான் ஆரம்பத்துல இருந்து யூன்ஹோ மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுவ, அவன் என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி. இப்ப பாரு அவன் மேலதான் தப்புன்னு ப்ரூஃப் கூட கிடைச்சிருக்கு. இவங்க பேசுறதுல ஆன்ட் ஜோ கவனிக்கிறாங்களோ இல்லையோ சேர்மனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி தான் முறைச்சிட்டு இருக்காங்க. இதே நேரம் அவங்க கிட்ட அந்த டிடெக்டிவ் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இந்த சேர்மனோட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் போய் உண்மையை சொல்லிடலாம் தான் நின்னுட்டு இருந்திருப்பாங்க. டிடெக்டிவ் தான் உங்களுக்கு புரிய வச்சிருப்பாரு. இப்ப நீங்க போய் என்ன சொன்னாலும் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. இத்தனை வருஷம் அவங்க உங்களுடைய ஃபேமிலியில இருக்காங்க, ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி மத்தவங்களை நம்ப வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தா இத்தனை வருஷம் ஆகியும் கூட யாருக்கும் அவங்க மேல டவுட் வரல. அதனால நீங்க கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இருங்க. இப்ப நம்ம கிட்ட ப்ரூஃபும் கிடையாது. அவங்க ஜெயில இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்ததா தெரிஞ்சிருக்குல்ல, அந்த பையன் யாருன்னு அவங்களுக்கு எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்றேன். அவங்க பையன் மேல இருக்கிற பாசத்துல இத்தனை வருஷத்துல ஒரு டைம் கூட அவனுக்கு பணத்தை சென்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன்னு இந்த டிடெக்டிவ் சொல்லியிருப்பாரு ஆன்ட் ஜோ கிட்ட. இதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு வழக்கம் போல எப்பவுமே கோவமா கத்திட்டு போயிடுவாங்கல்ல, அப்படிலாம் எதுவும் பண்ணாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. சேர்மனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஹாங் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி அவங்களுடைய அம்மா கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு டிவோர்ஸ் பண்ணி பிரிய போறா அப்படின்னா நம்ம கண்டிப்பா யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியாது. தோ இங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்கவங்க கூட பாருங்க, அவங்க வாழ்க்கையில 3 பேரை டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்ப தனியா தான் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்ல ஆன்ட் ஜோக்கு டென்ஷன் ஆகிடுது. தேவையில்லாம என்ன பத்தி பேசுற வேலைனா வேணாம், நீங்க என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. இதுக்கு மேல அவங்க இந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு மறுபடியும் அடித்தடி ஆகிடும் தெரியும். அதனால எழுந்து பொறுமையா இங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நைட் டைம் அவங்க நடந்து வரும்போது ஆப்போசிட்ல தான் நம்ம யூன்ஹோ வரான். ஆனா ஆன்ட் ஜோ மேல கோவமா இருக்கிறதுனால எதையும் பேசாம முறைச்சிக்கிட்டே அங்க இருந்து வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தது நம்ம யூன்ஹோ ஹாங் கிட்ட பேசலாம்னு போகும்போது அவங்களே அந்த ரூம்ல இருந்து வெளியே வராங்க. அதுவும் கையில அந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, நானும் இதுல சைன் பண்ணிட்டேன், நான் டிவோர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். இது எங்க எப்ப சப்மிட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நானே உங்ககிட்ட சொல்றேன். சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.